ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டு பாவாடை சட்டை எப்படி நீட்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த கிளாத்தில் தான் நம்ம பட்டு பாவாடை தைக்க போகிறோம். எப்படி அளவு எடுக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். பட்டு பாவாடை சட்டை அளவுகள்: மார்பு சுற்றளவு 21, இடுப்பு சுற்றளவு 22, சீட் சுற்றளவு 26. கணக்கீடு முறை: மார்பு சுற்றளவு 21 நம்ம செல்லில் கால்குலேட் பண்ணோன்னா வகுத்தோன்னா 4ஆல் 5.25 ப்ளஸ் தையலுக்கு 2 இன்ச்சு கூட்டி 7.25. இடுப்பு சுற்றளவு 22 4ஆல் வகுத்தோன்னா 5.5 ப்ளஸ் தையலுக்கு 2 கூட்டி 7.5. சீட் சுற்றளவு 26 அதை 4ஆல் வகுத்தோன்னா 6.5 ப்ளஸ் தையலுக்கு 2 இன்ச்சு கூட்டி 8.5. ஆம்கோலை எப்போவுமே நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 3ஆல் தான் டிவைட் பண்ணுவோம். 3ஆல் வகுத்தோன்னா 3.5. கை சுற்றளவு 8, சொல்கிற 4ஆல் வகுத்தா 3 இன்ச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் நம்ம அடித்து போட போகிறோம். அதுக்கு ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போவுமே சென்டரில் கட் பண்ணால் கிளாத் வேஸ்ட் ஆகும், அதனால் ஒரு சைடில் எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு மார்பு சுற்றளவு, சீட் சுற்றளவு, இடுப்பு சுற்றளவில் சீட் சுற்றளவு தான் அதிகம், அது 26. அதனால் நம்ம அதை டிவைட் பண்ணி 8.5 வருது. நம்ம அந்த 8.5க்கு மடித்து போடுதோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கீழே அகலம் எவ்வளவு இருக்குதுன்னு பார்ப்போம். அகலம் நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. நம்ம கரெக்டான அளவுக்கு 8.5க்கு நம்ம மடித்து எடுத்துக்கலாம் கிளாத்தை. நெக்ஸ்ட்டு உயரம் எடுக்க போகிறோம். உயரம் நமக்கு 18 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு 2 இன்ச்சு கூட்டி 20 இன்ச்சு. 20 இன்ச்சை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுவுமே நம்ம கரையில் இருந்தால் எடுக்கிறோம். நம்ம எப்படி மடித்து போட்டோமோ அதோட எண்டில் இருந்து நம்ம 20 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அகலத்தில் கரெக்டாக 8.5 இருக்கான்னு மார்க் பண்ணி அந்த சைடையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பாருங்கள், நம்ம 4 கிளாத்து இருக்குது, நம்ம 2ஆக மடிச்சிருக்கோம். ஃபுல் கிளாத்னால் 2 பீஸ் இருக்கும், கிளாத் 4 இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கரெக்டாக மடித்து போட்டிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். பிகினர்ஸ்க்கு வர டவுட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கழுத்து மார்க் பண்ண போகிறோம். 1.25 மார்க் பண்ணியாச்சு. ஏன்னா இது சின்ன பொண்ணுக்குங்கிறதுனால 1.25 வச்சுருக்கோம். அந்த மார்க் பண்ண லைன்லேருந்தே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்க் பண்ணோம். ஒரு 3.5 கழுத்து உயரம், முன்கழுத்து, பின்கழுத்து 4, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பாக்ஸ் மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ண எண்டிலேருந்து ஆம்கோல் மார்க் பண்ணதும் அதுக்கு கீழே ஸ்ட்ரெயிட் லைன் ஆம்கோல் நமக்கு 3.5. நீங்கள் நம்ம எப்போவுமே ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம 3.5 ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ண அந்த எண்டிலேருந்து அந்த டாட் பிடிக்கிறதுக்கு, அந்த வளைவு வர்றதுக்காக நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம். 1 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு போடுதோம். எப்படி வளைவு போடுதோன்னு பாருங்கள். அந்த முக்கோண ஷேப்பில் அந்த எண்டில் இருக்கும் வச்சு நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு போட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்பு சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். மார்பு சுற்றளவு 7.25. ஆம்கோல்லேருந்து 5 இன்ச்சுக்கு கீழே தான் நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம், 7.25. நெக்ஸ்ட்டு 5 இன்ச்சுக்கு கீழே இடுப்பு சுற்றளவு எடுக்கும், அது நமக்கு 7.5. நெக்ஸ்ட்டு நமக்கு சீட் சுற்றளவு எடுக்க போகிறோம். சீட் சுற்றளவு நமக்கு 8.5. நம்ம அதே அளவுக்கு தான் கிளாத் எடுத்திருக்கோம். ஓகேவா? தையலுக்கு கூட்டி தான் 8.5, தையலுக்கு கூட்டி தான் 7.5. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ நம்ம மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கலாம். இந்த மாதிரினாலும் பண்ணிக்கலாம். சீட் சுற்றளவை நீங்கள் 8.5 எடுத்துருக்கீங்கன்னா அதை ஆம்கோல்லேருந்து கீழே வர சென்டர் பண்ணி 1 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் கிராஸ் ஆனாலும் வளைவு போடலாம். இப்போ நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க மார்க்லேயே நம்ம வளைவு போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெக்கில் பாக்ஸ் போட்டாலே இருக்குது, அதை இப்போ மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் நான் பானைக்கு வைக்கிறேன். பேக்கில் தான் நம்ம வளைவு வைக்கிறோம். அதுக்கு நம்ம அந்த எப்பவும் போல் அந்த முக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டேஸ் ஷேப்பில் இருக்கிற அதில் நம்ம வளைவு போடுதோம். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் சைடில் 2 பீஸையும் சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம நெக் சைடில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2க்குமே நம்ம அளவு டிஃப்ரெண்ட் இருக்குது. 3 இன்ச்சு 4 இன்ச்சு இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம அந்த 3.5 இன்ச்சுக்குள்ளே ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணி எடுத்தாச்சு சேர்த்து வச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பீஸை எடுத்துகிட்டு அப்புறமா தான் அந்த உள் வளைவு நம்ம வளைச்சி வெட்டியிருக்கோமா 4 இன்ச்சுக்கு, அங்கே ரவுண்ட் நெக்கு, அந்த நெக்கை நம்ம எந்த நெக் ஷேப்பை நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கை கட் பண்ண போகிறோம். கைக்கு இப்போ நம்ம 2ஆக மடிச்சிருக்கிறத 4ஆக மடித்து போட போகிறோம். நம்ம கட் பண்ண கிளாத்தோட எண்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு இப்போ கையோட உயரம் 5.5 மார்க் பண்ணிக்கலாம். கையோட அகலம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆம்கோலில் பாதி ப்ளஸ் தையலுக்கு 2 இன்ச்சு. நம்ம பஃப் கை வைக்கிறதுனால தையலுக்கு
3 இன்ச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே 5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம வளைவு போட போகிறோம். கீழே நம்ம எப்போவுமே 3 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு போடுவோமா, அதேமாரி சேம் மெத்தடில் மார்க் பண்ணி வளைவு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டு பாவாடை சட்டைக்கு நீட்டாக கை டாப் பார்ட்டம் எல்லாமே கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்தில் எப்படி கட் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். மெயின் கிளாத்தை ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். இதில் வந்து மாங்காய் ஷேப் வந்திருக்கிறதுனால நம்ம 4ஆக மடித்து போட்டு கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை வச்சுட்டு நமக்கு மெயின் கிளாத் அளவுக்கு லைனிங் கிளாத் அளவுக்கு மெயின் கிளாத் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம இதை கட் பண்ண முடியும். அப்படின்னா தான் இந்த மாதிரி கட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம 4ஆக மடித்து போட்டு கீழே இருந்தே ஒரே பார்ட்டாக வச்சு கட் பண்ணணும். இப்போ நமக்கு அது வந்து கிளாத் கரெக்டாக இருக்குது. நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து தையலுக்கு 2 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணலை. அதை நீட்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் அப்புறமா நம்ம கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் அகலம் வந்து நமக்கு 8.5. நம்ம அதை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மடித்து அகலத்தில் மடித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த மாங்காய் ஷேப் வந்து 2 இதுக்கும் ஈவனாக மேலே வாக்கில் வரணும். அப்படி இல்லைன்னா கீழ் வாக்கில் வரணும். அதுக்காண்டி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நமக்கு தையலுக்கு கீழே இருக்குது. 2 மடிப்பு பக்கத்தையும் ஒன்றா வச்சுருக்கோம். நீட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது 2 மாங்காய் ஷேப்பும் ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி வச்சு இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ ஒரே ஷேப்பில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவில் வந்து மெயின் கிளாத்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு அது ரெண்டுமே நமக்கு சைடில் போகிற மாதிரி மடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அதை அப்படியே அது மேலே வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில். இது பப் ஸ்லீவுங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. இது எப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நாளையே ஸ்டிச்சிங் வீடியோ அப்டேட் பண்ணிடலாம். பார்டரை நெக்கில் சிம்பிளாக வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நீட்டாக கிளாத் வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணதுனால நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கான யூஸ்ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதிலே உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட்டாக பட்டுப்பாவோட சட்டை இப்போ ஸ்டிச் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் நெக்கு அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டோமோ அதை அப்படியே நம்ம நீட்டாக கழுத்தில் அடித்து திருப்பிக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ண நெக் வந்து நமக்கு ஷேப் கரெக்டாக வேணும்னா அந்த முக்கு சைடில் டேன் பண்ணுறது கரெக்டாக டேன் பண்ணணும். அதில் வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்ம அடித்தோன்னா நம்ம கரெக்டான டேனிங் வந்து கிடைக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாகவே நம்ம அந்த முக்கு சைடில் பார்த்து அடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்து உள்ள எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு பக்கமாக டேன் வச்சுருக்கோமா அந்த முக்கோண ஷேப்பில் நம்ம அந்த நெக்கு ஷேப் அக்யூரேட்டாக நம்ம கிடைக்கிறதுக்காண்டி கட் பண்ணி எடுக்கிறோம். அந்த தையலில் வந்து பற்றாத அளவுக்கு நம்ம திருப்பணும். ஆனால் ஃபுல்லாகவே இருக்கணும். இப்போ நம்ம மாற்றி திருப்பி எடுத்துக்கலாம். நெக்கு ஷேப்பில் வந்து நமக்கு வராத அப்படின்னா நம்ம வந்து பென்சிலை வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணினோன்னா அந்த நெக்குக்குள்ளே ஷேப் வந்து ஓரளவுக்கு நீட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கழுத்தை சுற்றி ஒரு அமுக்கு தையல் போட்டு அப்புறம் நீட்னஸ்க்காண்டி ஒரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். நெக் நீட்டாக அடித்தாச்சு. அப்புறமா நம்ம லைனிங் கிளாத்தில் ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டோம். கீழே வந்து லைனிங் கிளாத்தில் சிம்பிள் சைடு இருக்கிறதுனால 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கோங்க. லைனிங் கிளாத்தை விட எக்ஸ்ட்ராவாக நம்ம 1/4 இன்ச்சு விட்டு மெயின் கிளாத் கட் பண்ணியிருக்கோமா அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணதுக்காண்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்கில் இருக்க டைமண்ட் ஷேப்பில் நம்ம அந்த பார்டர் கலர் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த பார்டர் வந்து குத்துங்கிறதுக்காக லைனிங் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல வந்து அரிக்க மாதிரி இருக்கிறாதுங்கிறதுக்காண்டி நம்ம கண்டிப்பாக லைனிங் போட்டு தான் அடிக்கணும். ஏன்னா சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால. லைனிங் கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டு பாவாடை சட்டையில் முக்கியமான விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டாட் பிடிக்கிறது தான். டாட் கரெக்டாக பிடிச்சாதான் சட்டையோட நீட்னஸ் வந்து அழகாக தெரியும். நான் அவங்க போட்டிருக்கும்போது லுக்காகவும் இருக்கும். அதுக்கு டாட் பிடிக்கணும். அதுக்கு டாட் எவ்வளவு பிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஷோல்டர்லேருந்து சென்டரில் நம்ம டாட் பிடிக்கிறோம். ஆம்கோல்லேருந்து 5 இன்ச்சு கீழே. இது வந்து காமனாகவே இருக்கும். ஆனால் நமக்கு கிப் சைஸ்க்கு கீழேயும் நமக்கு 5 இன்ச்சு இருக்கணும். பாருங்கள், சென்டர் பார்ட்டு அந்த சட்டையோட சென்டர் பார்ட்டில் 1/4 இன்ச்சுக்கு தான் டாட் பிடிக்கிறோம். எப்படி டாட் பிடிக்கிறோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். டாட்னா ஸ்டார்டிங்கில் தையல் மாதிரியும் அப்புறம் 1/4 இன்ச்சு சென்டரில் வளைவு வந்தும் நீட்டாக டாட் பிடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் மெத்தடில் சட்டையோட பேக் சைட்லேயும் டாட் பிடிக்கணும். நீட்டாக ஃப்ரண்ட் பார்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் சைடு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கழுத்தில் வந்து நம்ம சிலும்பல் இல்லாமல் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நெக்கை மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டோமோ அதே அளவுக்கு நீட்டாக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து ரவுண்ட் நெக் வச்சுருக்கோம். அதை எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி அந்த தையலில் வந்து கட் பண்ணிடாமல் சைடில் ஜக்கா மாதிரி கட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அந்த வளைவு நீட்டாக கிடைக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ண ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலையுமே கிளியராக இருக்கும். நம்ம சிலும்பல் இல்லாமல் தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். பாருங்கள், உங்களுக்கு தெளிவாகவே புரியும். லைனிங் கிளாத்தும் சேமாக வரணும், மெயின் கிளாத்தும் சேமாக வரணும். அந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு நீட்டாக. இப்போ கழுத்தை மாற்றி திருப்பி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ சேம் மெத்தடில் நெக்கில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேக்லேயும் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீட்டாக நீவி விட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைடு மாதிரி நீட்டாக டாட் பிடிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு ஷோல்டர்லேருந்து 9 இன்ச்சு நீளம் கீழே இருக்கணும். 5 இன்ச்சுக்கு தான் நம்ம டாட் பிடிக்கிறோம். சென்டரில் மட்டும்தான் டாட் பிடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எதனால் டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜெஸ்ட்டுக்கு அப்புறமா கீழே நம்ம கிப்புக்கும் ஜெஸ்ட்டுக்கும் இடையில ஒரு சுருக்கு மாதிரி இருக்கும், பள்ளம் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி டாட் பிடிக்கிறதுனால நீட்டாக ஃபிட்டாக கரெக்டாக அழகாக இருக்கும். பேக் சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பப் ஸ்லீவ் எப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கட்டிங் வீடியோ பார்த்துட்டு வாங்க. பப் ஸ்லீவ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத் மேலே வச்சு நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருந்தா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு விட்டுருந்தா 1/4 இன்ச்சு வச்சு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டு மாற்றி திருப்பி எடுத்துக்கலாம் நீட்டாக. இப்போ நம்ம மாற்றி திருப்பின மெயின் கிளாத்தில் கீழே ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம தையல் போட்டாலே மேலேயும் அப்படி நம்ம ஓரத்தில் வந்து நீவி விட்டு நல்லா
இந்த சுருக்கு வராத அளவுக்கு நீ விட்டு நீட்டாக அடித்து எடுத்துக்கலாம். ஓரத்தில் இருக்க எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்ட்ரு பார்ட்டில் ஜக்கா ரொம்பவே முக்கியம். இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பஃப் ஸ்லீவுக்கு வந்து 5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருந்தோம், அந்த 5 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அரை இன்ச்சில் அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம மார்க் பண்ணுறோம். பாருங்கள், கிளியராக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அரை இன்ச்சில் 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதே அளவு மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிக்கணும் ஈவனாக. அப்போ தான் நமக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து பேக் சைடில் மார்க் பண்ணி காட்டேன், ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் கிளியராக தெரியலை அப்படிங்கிறதுனால. ஆனால் ஃப்ரண்ட் சைடில் தான் நம்ம தைப்போம், அதனால் ஃப்ரண்ட் சைட்லேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அரை இன்ச்சு மார்க்கை எடுத்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை இன்னொரு அரை இன்ச்சு மேலே தூக்கி வைக்கிறோம். எப்படி வைக்கிறோங்கிறத பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்கிற மெத்தட் வந்து ஈஸியாக புரியும். அதனால் மேக்ஸிமம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்து அதில் என்ன டவுட் வருதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற பஃப் ஸ்லீவுக்கும் இந்த ஸ்லீவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சிலும்பில் இல்லாமல் மடித்து திருப்பியாச்சு. இப்போ நம்ம அதில் வந்து சுருக்கு மட்டும் வைக்கிறோம். ஆல்ரெடி இதிலே பார்டர் வச்சு எப்படி தைக்கணும், அப்புறம் நார்மல் பஃப் ஸ்லீவ் எப்படி, அப்புறம் பஃப் ஸ்லீவ்லேயே டபுள் கலர் யூஸ் பண்ணி எப்படிங்கிறது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புதுசாக படிக்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபுல் பார்ட்ரு நம்ம வைக்காமல் சிம்பிளாக தான் வைக்கிறோம். அது ஃபஸ்ட்டு சிலும்பல் சைடில் ஒரு 1/4 இன்ச்சு அடிச்சுட்டு அப்புறமா அதை மாற்றி திருப்புதோம். எப்படி ஸ்டிச் பண்ணுதோங்கிறத வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஸ்லீவ் தான் காட்டியிருக்கோம். இதேமாரி நீங்கள் இன்னொரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம எப்படி ஷோல்டரில் சென்டரில் வச்சு கையோட சென்டரை வச்சு ஜாயின் பண்ணுவோம், அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லீவை காட்டலை. அதேமாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கில் கொக்கிப்பட்டி வீப்பட்டி வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம சென்டரில் சேமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி பென்சில் இல்லை மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம அதை நீவி விட்டிங்கன்னா அந்த லைன் வந்து கிளியராக உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சென்டரில். அதுக்கு முன்னே நம்ம கீழே வந்து அரை இன்ச்சு மடித்து தைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கட் பண்ணும்போது 2 சைடுமே ஈவனாக இருக்கும். சென்ட்ரு பார்ட்டை கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும், துணி விலகாமல் கட் பண்ணணும். உங்களுக்கு வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி வைக்க கஷ்டமாக இருக்கும், 2 துணியும் விலகுங்கிறதுனால அதில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கொக்கிப்பட்டி வீப்பட்டி வைக்க போகிறோம். இடது கை பக்கம் கொக்கிப்பட்டி, வலது கை பக்கம் வீப்பட்டி. ஆல்ரெடி நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி கிளியரான வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து நம்ம இந்த கொக்கிப்பட்டிக்கு எவ்வளவு கிளாத் எடுத்துருக்கோம் அப்படின்னா 2.5 இன்ச்சு அகலம், நீளம் வந்து நம்ம பேக் சைடை விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கோம். இப்போ 2 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரைட் லைன் 1/4 இன்ச்சுக்கு அடித்து மேலேயும் சிலும்பல் இருக்கக்கூடாது, கீழேயும் சிலும்பல் இருக்கக்கூடாது, மடிச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நெக்கும் கீழேயும் அடித்தாச்சு. இப்போ சைடில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். உள் பக்கமாக திருப்பி 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அமுக்கு தையல், அடுத்து சைடில் நீட்னஸ்காண்டி ஒரு தையல். அப்புறமா வலது கை பக்கம் ரைட் ஹேண்டில் வந்து நமக்கு வீப்பட்டி வைக்கிறோம். வீப்பட்டிக்கு உள் பக்கமாக ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் லைன் மடித்து வச்சு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்புறமா அதை வெளியில் திருப்பணும். எப்படி வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும்.
நெக்ஸ்ட்டு ஃபுல் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கையிலேருந்து 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கீழே வர நம்ம கீழே வந்து 3 இன்ச்சுக்கு ஓப்பன் வைக்க போகிறோம். அந்த ஓப்பனுக்கு முன்னே மேலே திரும்பிக்கணும். நண்டுகளை தூக்கி திருப்பி அதே லைனில் வந்து திருப்பி 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் மேலே வந்துடணும். அப்போ நம்ம 1 இன்ச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமா கரெக்டான அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் வந்து நீட்டாக அடிக்க போகிறோம். ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு, ரெண்டாவது ஒரு 1/4 இன்ச்சு மடக்கிட்டு மிஷினில் வச்சு அடிச்சுட்டு திருப்பி அந்த எண்டுக்கிட்ட வந்து நின்று திருப்பணும். பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி மடிக்கிறோம் அப்படிங்கிறது. இன்னும் சுடிதார் ஓப்பன் நீட்டாக உங்களுக்கு வரல அப்படின்னா அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீட்னஸ்க்காண்டி மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடும் இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ண பட்டுப்பாவோட சட்டை எவ்வளவு நீட்டாக இருக்குன்னு. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.